ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருக்கும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் தேசம் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு யூதர்களும் எருசலேமின் குடிகளும் செய்த பாவத்திற்கு கர்த்தர் நியாய தீர்ப்பாக பாபிலோன் ராஜாவின் கையில், நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது பாபிலோன் ராஜா வந்து எருசலேம் நகரத்தை சுட்டெரித்து போட்டார். இந்த சம்பவம் நடப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனமா இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தது. அதாவது எருசலேம் எரிக்கப்படுவதற்கு 5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. யூதாவின் பிரபுக்கள் பலர் சேர்ந்து வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவின் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக. பிரபுக்கள் என்றால் மந்திரிகள் என்று சொல்லலாம். அந்த காலத்தில் பிரபுக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த காலத்தில் மந்திரிகள். அது போல எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், மினிஸ்டர்ஸ் இவர்களை தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பலர் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன தீர்க்கதரிசனம் சொல்வார் என்று சொல்வதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள். தேவ சித்தத்தை அறிவதற்கு, கர்த்தரின் விருப்பம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்திருக்கு. அப்பொழுது கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவிடம் பேசி, இந்த பிரபுக்கள் இவர்கள் எல்லாம் எதற்கு இங்கு வந்திருக்கிறார்கள்? இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்திருக்கிறார்கள், என் விருப்பத்தை அறிய வந்திருக்கிறார்கள். நான் இவர்கள் விசாரிக்க இடம் கொடுக்க மாட்டேன், இவர்களோடு பேச மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் விசாரிக்க இவர்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். கர்த்தர் அந்த அளவுக்கு கோபத்துடன் பேசுகிறார். கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவிடம் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்கு அவர் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தி கொண்ட நாளிலே அவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் போது, ஏனென்றால் எகிப்து தேசத்திற்கு யோசேப்பையா முதலில் வந்தார். மற்றவர்கள் அவர்கள் குடும்பத்தார் எல்லாம் 60 பேராக 13 வருடங்கள் கழித்து யோசேப்பையாவின் 30வது வயதில் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் யோசேப்பையா எகிப்தில் அதிபதியாய் இருக்கும் பொழுது எல்லோரும் இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இருந்த எண்ணிக்கை 60 பேர் தான். ஆனால் 430 வருடங்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அந்த 430 வருடங்களில் இஸ்ரவேலர்கள் லட்சக்கணக்கான பேர்களாய் பெருகி இருந்தார்கள். அதாவது ஆண்கள் மட்டும் 30,000 பேருக்கு மேல் இருந்தார்கள். பெண்கள், பிள்ளைகள் என்று அநேகம் பேராய் இருந்தார்கள். லட்சக்கணக்கான கூட்டத்தார் எல்லோரும் இருந்தார்கள். இப்படி இருக்க இவர்களின் எண்ணிக்கை எல்லாம் என்னாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை ஆண்கள், திருமணமான ஆண்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற கணக்குகள் என்னாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார், நான் தான் உங்கள் தேவன் என்று. எகிப்து தேசத்திலிருந்து நான் உங்களை அழைத்து வருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல இஸ்ரவேலருக்காக கர்த்தர் பார்த்து வைத்திருந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அவர்கள் வந்து சேருவார்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார். இப்படி சொல்லி, உங்கள் கண்களுக்கு எதிரே இருக்கிற, நீங்கள் காண்கிற, உங்கள் கண்களுக்கு எதிரே மற்றவர்களும் நீங்களும் செய்கிற விக்கிரக ஆராதனைகளை கர்த்தர் சொல்கிறார், உங்களில் அவரவர், இங்கே இருக்கிறவர்களில் உங்களில் இருக்கிற யார் யாரெல்லாம் உங்கள் கண்களால் பார்த்த எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தில் அவர்கள் அந்நிய பொல்லாத ஆவிகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் பலர். அதையெல்லாம் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒருவேளை இவர்களும் இஸ்ரவேலர்களும் வணங்கி இருக்கலாம். அதனால் அதையெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அதையெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல், அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல்
அவைகளையெல்லாம் விட்டு விட்டு மனம் திரும்புங்கள், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் அதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் இரண்டகம் பண்ணினார்கள். இரண்டகம் பண்ணுதல் என்றால் என்ன? அதாவது உள்ளுக்குள் மனதில் வஞ்சக எண்ணத்தை வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவர் போல நடிப்பது. இதைதான் இரண்டகம் சொல்வது. இரண்டு மனம் உடையவர்களாய் நடந்து கொள்வது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. மனதில் ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்வார்கள், பேசுவது வேறாக இருக்கும். பிரிவினையை உண்டாக்குகிற குணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நாங்கள் கீழ்ப்படிந்து இருப்போம் என்று சொல்லுவது, அதன் பின்பு வந்து அந்த வார்த்தையை பற்றி நினைத்தே பார்க்காமல் தங்கள் மனம் போனபடி வாழ்வது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டார்கள். ஏமாற்றும் குணம் என்பது அவர்களை தான் அழிக்கும், ஏமாறுபவர்களை அல்ல என்பதை இஸ்ரவேலர்கள் உணராதிருந்தார்கள். அவரவர் தங்கள் கண்களால் பார்த்த அருவருப்புகளை விடாமல் இருந்தார்கள். இது வெறும் விக்கிரகாராதனை மட்டும் குறிக்கவில்லை, இச்சையான காரியங்களையும் குறிக்கிறது. பாவ காரியங்கள், அவர்கள் கண்களால் பார்த்த, அவர்கள் மற்றவர்கள் செய்வதை பார்த்து வைத்திருந்த அந்த பழைய பாவங்கள், இச்சையான காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற 3 விதமான முக்கியமான பிரிவுகள், பாவத்தின் முக்கியமான பிரிவுகள் இவை 3. இந்த 3 விதமான பிரிவுள்ள பாவங்களை அவர்கள் பார்த்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். அதையெல்லாம் விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார், அவர்கள் விடவில்லை. இப்படி அவர்கள் செய்ததை பார்த்து கர்த்தர், அவர் தம்முடைய உக்கிரத்தை, அவர் கோபம் கொண்டார். உக்கிர கோபம், மகா கோபம் கொண்டார். கோபம் கொண்டு அவர்கள் மேல் நான் கோபத்தை ஊற்றுவேன் என்றார். அதனால்தான் அவர்கள் அப்படி செய்ததினால்தான் எகிப்தின் பொல்லாத மனிதர்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். பொல்லாத எகிப்தியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலர்களை யோசிப்பையாவின் காலத்தில் எகிப்துக்கு அழைத்து கொண்டு போய் கோசை நாட்டில் வைத்தது கர்த்தர் தான். ஆனால் அவர்கள் கொஞ்ச காலத்திலேயே அடிமைகள் ஆகிவிட்டார்கள் எகிப்தியர்களுக்கு. அப்படி ஆவதற்கு என்ன காரணம்? கர்த்தர் ஏன் அவர்களை எகிப்தியரிடம் அடிமையாக ஒப்பு கொடுத்தார் என்றால், காரணம் இவர்கள் எகிப்தியர்களோடு கலந்து அவர்களுடைய அந்நிய ஆவிகளை வணங்குவது, பலியிடுவது, பண்டிகை கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது, இச்சையான காரியங்களை நடப்பிப்பது என்று பாவ வழியில் இவர்கள் சென்றது நிமித்தமே அப்படியாக அவர்களுக்கு அடிமைத்தன நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எகிப்தியர்களோடு எந்த பொல்லாத ஆவிகளை வணங்கினார்களோ அந்த ஆவிகள் அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. சரி, இதற்கு ஆதாரம் எங்கே என்றால், இஸ்ரவேலர்களின் வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்களே தங்கள் வாயை திறந்து அறிக்கையிடுகிறார்கள். அவர்கள் செய்த பாவத்தை, இச்சையை அவர்களே அறிக்கையிடுகிறார்கள், வேறு யாரும் சொல்லவில்லை. என்ன என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைச்சி கிடைக்கவில்லை, வெறும் மன்னாவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். மன்னா என்பது மிக இனிப்பான, மிக ருசியுள்ள ஒரு பொருளாய் இருந்தது. தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ருசியுள்ள உணவை கொடுத்தும் அவர்கள் திருப்தி அடையாமல் அவர்கள் எங்களுக்கு மாமிசம் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது அவர்கள் வார்த்தை சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்தியர்களிடத்திலேயே இருந்திருந்தால், எகிப்திலேயே இருந்திருந்தால் நலமாயிருக்கும். எகிப்தியர்கள் எங்களுக்கு மாமிசத்தை கொண்டு, மாமிசங்களின் பாத்திரத்தின் அருகேயே உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொன்னார்கள். அதாவது அதிகமாய் மாமிச உணவு கொடுத்தார்களாம் எகிப்தியர்கள். அதை இவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். மாமிச உணவின் பாத்திரத்தின் அருகேயே நாங்கள் உட்கார்ந்து புசித்தது போல எங்களால் புசிக்க முடியவில்லையே, அங்கேயே இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று மோசமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். கர்த்தருடைய அரவணைப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பாவமான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வந்தது. இதிலிருந்து அவர்கள் எப்படிப்பட்ட இச்சை உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, மோசே ஐயா 40 நாள்
சீனாய் மலையில் சென்று வருவதற்குள் இங்கு கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள். இச்சையான காரியங்களை நடப்பித்தார்கள். இச்சைக்கு பாவத்திற்கு இடம் கொடுத்தார்கள். பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து மோசேயா வரும்போது அதை பார்த்து தாங்க முடியாமல் கர்த்தருடைய உடன்படிக்கை பலகைகளை தூக்கி போட்டு உடைத்தார். கர்த்தர் மேல் வைத்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் அவர் அப்படி செய்தார். இப்படிப்பட்ட பரிசுத்த காரியத்தை பெற இவர்களுக்கு தகுதி இல்லை என்று உடன்படிக்கையை உடைத்து போட்டார் மோசேயா. யோசித்து பார்ப்போம், இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள், இச்சித்தார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் ஆதாரமா இருக்கிறது. இவர்கள் இப்படி இச்சித்து எந்த பாவத்தையும் விடாமல் கர்த்தர் சொல்லியும் இவர்கள் திருந்தாமல் வந்தார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்களின் செயல்களினால் கோபம் கொண்டாலும், அவர்கள் மேல் உக்கிரமாய் அவர்களை தண்டிப்பேன் என்று சொன்னாலும், இப்படி சொல்லியும் என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அவர்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என்று சொல்லும் பொழுது இதன் பொருள், கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பெரியோர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார், நான் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று. இப்படியாக அவர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்து கடைசியில் இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தை நிமித்தம் கர்த்தர் அவர்களை தண்டித்து கைவிட்டு விட்டால், அந்நியர்கள், இதை பார்க்கிற அந்நியர்கள் என்ன சொல்லுவார்கள்? இஸ்ரவேலர் செய்த தவறை பெரிதாய் சொல்ல மாட்டார்கள். கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தர் இவர்களை கைவிட்டு விட்டார் என்று கர்த்தருடைய பெயருக்கு இழுக்கு உண்டாகும்படி பேசுவார்கள். கர்த்தருடைய பெயர் கெட்டு போகும்படி இந்த காரியம் நடக்கும். இஸ்ரவேலர்கள் செய்த தவறை பேச மாட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜனங்களை அவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் ஜனங்கள் என்று நான் இவர்களுக்கு பெயர் கொடுத்து விட்டேன், இவர்கள் என்னுடையவர்கள் என்று தெரிந்து கொண்டு விட்டேன், என் நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்றும் என் பிள்ளைகள் என்றும் உலகத்தாரால் அறியப்பட்டிருக்கிறது. அதே நிமித்தம் என் பெயர் கெட்டு போகாதபடிக்கு நான் இவர்களை விடுதலை பண்ணி எகிப்திலிருந்து கொண்டு போவேன் என்று கர்த்தர் கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் காரணம் சொல்கிற இதுதான். அவர்கள் எகிப்திலும் அக்கிரமம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக தான் செயல்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை நிமித்து அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்படியாக எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் அவர்களை வழிநடத்தி வந்தார். அப்பொழுது வனாந்திர பயணத்தில் சீனாய் மலையில் அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். வனாந்திர பயணத்தில் சீனாய் மலையில் 10 கட்டளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து நியாய பிரமாணங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மோசேயா மூலமாக நியாயங்களை வெளிப்படுத்தினார். எது நியாயம், எது அநியாயம் என்ற பாடத்தை தீர்க்கதரிசியாகிய மோசேயாவுக்கு சொல்லிக் கொடுத்து ஜனங்களுக்கு சொல்லும்படி செய்தார், வெளிப்படுத்தினார். இப்படி கர்த்தர் அவர்களை வனாந்திர பயணத்தில் வழிநடத்தி வந்தார். இப்படியாக 10 கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் செய்கிற மனிதன் அவைகளால் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் அதை கடைபிடித்து நடந்தார்களானால் அவர்கள் அதனால் ரட்சிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளின்படி செய்கிற மனிதன் அவைகளால் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதை கேட்டு புரிந்து கொண்டு அவைகளின்படி செய்தால் அந்த வார்த்தைகளின்படி நாம் பிழைப்போம். கர்த்தரே நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் என்று நாம் அறியும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஓய்வு நாள் கட்டளையும், அன்று வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு ஓய்வு நாள் கட்டளையையும் கர்த்தர் கொடுத்தார். ஓய்வு நாட்கள் என்று சொல்லும் பொழுது வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள், அடுத்ததாக 7 ஓய்வு நாட்களுக்கு அடுத்ததாக வருகிற பெரிய ஓய்வு நாள், பண்டிகை நாட்கள், கர்த்தர் சொன்ன பண்டிகை நாட்கள் போன்ற ஓய்வு நாட்கள், மொத்தம் 70 நாட்கள், சுமார் 70 நாட்கள் ஒரு வருடத்திற்கு கர்த்தர் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அடையாளமாய் இருப்பதற்கு ஓய்வு நாட்களை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம் ஜனங்களை சிநேகிப்பதற்கும், ஜனங்கள் கர்த்தரை அண்டிக் கொண்டு கர்த்தர் மேல் வைத்த அன்பு வெளிப்படும்படி அவர்கள் நடந்து கொள்வதற்கும்
ஓய்வு நாட்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஓய்வு நாட்களை தவறாமல் கடைபிடிக்கிறவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள் என்று பொருள். வாரத்தில் ஒரு நாள், கடைசி நாள், ஓய்வு நாள் அன்று கர்த்தருடைய சன்னதியில் சென்று கர்த்தரை தொழுது கொள்ள போகும்போது நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். அதை தான் கர்த்தர் இங்கு சொல்லியிருக்கிறார். மறக்க வேண்டாம், கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது வாரத்தின் 7ஆம் நாள், முதல் நாள் அல்ல. கர்த்தரை ஆராதிக்க எல்லா நாட்களும் நாம் ஆராதிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ஓய்வு நாள் என்று கேட்டால் நாம் 7ஆம் நாளை தான் ஓய்வு நாள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதளவில் நாம் அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. பிரச்சனை தேவையில்லை. எந்த நாளிலும் காலையத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளலாம். கண்டிப்பாக ஓய்வு நாள் என்றால் அது 7ஆம் நாள் தான், வாரத்தின் முதல் நாள் அல்ல என்று நாம் தெளிவாக மனதில் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதையே அறிக்கை செய்யவும் வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்தில் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற அந்திகிறிஸ்து வருகிறான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாம வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லலாம், ஆராதனை செய்யலாம், தவறில்லை. 7 நாட்களும் செல்லலாம், தவறில்லை. எல்லா நாட்களும் செல்லலாம், தவறில்லை. ஆனால் 7ஆம் நாளில் ஓய்வு நாள் எது என்றால் அது 7ஆம் நாள் தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இதில் தெளிவாய் இருந்தால் போதுமானது. என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றே எல்லா நாட்களும் நமக்கு இளைப்பாறுதலின் நாளாக ஓய்வு நாட்களாய் இருக்கிறது. தினந்தோறும் கர்த்தரை நினைக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதனால் நாம் எல்லா நாட்களிலும் ஆராதிக்கலாம், தவறில்லை. யாராவது ஓய்வு நாள் எது என்று கேட்டால் அது வாரத்தின் 7ஆம் நாள் தான் என்று தெளிவாக சொல்ல வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அதைதான் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் எப்படி இரண்டகம் பண்ணினார்களோ, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, கர்த்தரிடத்தில் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று ஒப்புக்கொண்டு அதன் பின்பு மீறி நடந்தார்கள். அதே போலதான் வனாந்திர பயணத்திலும் நடந்தது. கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றுக்கொண்ட பின்பும், பண்டிகை நாட்கள், பலியிடும் முறைமைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பும் அங்கும் வனாந்திர பயணத்திலும் கர்த்தருக்கு இரண்டகம் பண்ணினார்கள். கர்த்தரை விட்டு விலகி நடந்தார்கள், கர்த்தரை எதிர்த்தார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். என் கட்டளைகளின்படி நடந்தால் அவர்கள் பிழைப்பார்கள். எந்த மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறானோ, 10 கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். 10 கட்டளைகள் என்பது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் மற்றும் உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகளையும் கடைபிடித்து நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை படித்து புரிந்து கீழ்ப்படிந்து நடப்பவர்களே அதனால் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் என்று ஒன்று கிடையாது. எல்லா காலத்திற்கும் பொருந்துவதுதான் 10 கட்டளைகள். 10 கட்டளைகளை எல்லா காலங்களிலும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கட்டளையா இருக்கிறது. ஏனென்றால் யாத்திராகம புஸ்தகத்திலும் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பரலோகத்தில் 10 கட்டளைகள் தேவாலயத்தில் இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் காலத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அதாவது இனிவரும் காலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி திறக்கப்படுகிறது. அங்கு இருந்தது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. 1/2 மணி நேரம் அமைதலாய் இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி என்பது எல்லா காலத்திற்கும் பொதுவானது. 10 கட்டளைகள் எல்லா காலங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டியது. சிலர் சொல்லலாம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தை மட்டும் நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் போதும், பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று. செய்யலாம், தவறில்லை. ஏனென்றால் கர்த்தர் மலை பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் 5, 6, 7 மத்திய அதிகாரங்களில் சொல்லி இருக்கிறார். அதை நாம் படித்து பார்த்தால் அதில் 10 கட்டளைகளுக்குள் தான் இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 10 கட்டளைகளை கடைபிடிப்பது போலதான் இதுவும், ரெண்டும் சமமாக தான் இருக்கிறது. 10 கட்டளைகளை மீறி எந்த காரியத்தையும் கர்த்தர் சொல்லவில்லை. மலை பிரசங்கத்தை கடைபிடித்து நடந்தாலும் ஒன்றுதான், 10 கட்டளைகளை கடைபிடித்து நடந்தாலும் ஒன்றுதான். ஏனென்றால் மலை பிரசங்கத்தில் 10 கட்டளைகளும் உள்ளே அடங்கி இருக்கிறது. எப்படி செய்தாலும் அது பரிசுத்தம்தான். மனம் தெளிவாய் இருந்தால் போதுமானது. எப்படியாவது ஏமாற்றி தப்பித்துக் கொள்ளலாம், இது வேண்டாம் அது வேண்டாம் என்று
ஒதுக்கும் எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே நமக்கு முக்கியம். 10 கட்டளைகளும் ஒன்றுதான், மலை பிரசங்கமும் ஒன்றுதான், வித்தியாசம் ஒன்றுமில்லை. இன்னும் சொல்ல போனால் 10 கட்டளைகளை காட்டிலும் இன்னும் அதிகமாக, அதாவது 5ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்கும் படிப்பை போல 10 கட்டளைகள், 6ஆம் வகுப்பு படிப்பது போல மலை பிரசங்கம். அதாவது 6ஆம் வகுப்பில் 5ஆம் வகுப்பு பாடங்களும் சேர்ந்தே இருக்கும். 5ஆம் வகுப்பு தெரிந்தால்தான் 6ஆம் வகுப்புக்கே போக முடியும். அது போலதான் மலை பிரசங்கத்தை கடைபிடித்தால் அதற்குள் 10 கட்டளைகளும் அடங்கிவிடும். அதனால் நாம் எதையும் மீறப் போவதில்லை. புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் ஞானம் உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையும் மாறாது. அதே போல முக்கியமான காரியம் திருவிருந்து. திருவிருந்து என்னும் பரிசுத்த உடன்படிக்கை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 12, 13 அதிகாரங்களை பார்க்கலாம். அது பரிசுத்த உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த திருவிருந்தில் பங்கு பெறுபவர்களை நித்திய ஜீவனுக்கு போக முடியும். 10 கட்டளைகளை கடைபிடிப்பதும் திருவிருந்தை பங்கு பெறுவதும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் எசேக்கியேல் ஐயாவின் காலத்தில் இஸ்ரவேலின் பிரபுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து தேவ சித்தத்தை அறிவதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக எசேக்கியாவினிடத்தில் வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாய் வாழவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. ஆனால் தேவ சித்தத்தை அறிவதற்காக வந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் கோபமாய் இருந்தார். நான் என் சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். அவர்களுக்காக நீ வாதாட விரும்பினால் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீ அவர்களுக்கு, அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களை நீ அவர்களுக்கு சொல். அவர்கள் சகல விதமான அருவருப்புகளுடன் செய்தார்கள், அதை அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் இஸ்ரவேல் செய்த பாவங்கள், இஸ்ரவேலர்கள் ஆதியிலிருந்து, இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்த ஆரம்பத்திலிருந்து அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி கர்த்தர் அவர்கள் செய்த குற்றங்களை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் உணர்ந்து மனம் திரும்புவதற்காக கர்த்தர் இவைகளை எல்லாம் சொல்லுகிறார். இந்த காரியங்களை சொல்லி வரும்போது கர்த்தர் அவர் சொல்லுகிறார், ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் நான் ஆசரிக்க சொன்னேன், ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி அதையெல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு மனம் திரும்பி என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனால் அதையும் அவர்கள் கேட்கவில்லை. அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு வனாந்திரத்திலே நான் அவர்களை அழித்து போடுவேன், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று தம்முடைய கோபத்திலே அவர் ஆணையிட்டார். கர்த்தர் முதலில் அவர்களை கானானுக்குள் கொண்டு செல்வேன் என்றார். இஸ்ரவேலர்களை கானானுக்குள் அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிவிட்டார். ஆனால் இஸ்ரவேலர்களை வழிநடத்தி அவர்களை மீட்டு கொண்டு வரும்போது வழி பயணத்தில், அந்த காலத்தில் அவர்கள் பயணம் செய்து வருகிற காலத்தில் அக்கிரமமாய் நடந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, ஓய்வு நாட்களையும் அனுசரிக்கவில்லை. இப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு அவர்கள் அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை அழித்து போடுவேன் என்று வாக்கு சொல்லிவிட்டார், ஆணையிட்டு சொல்லிவிட்டார். இப்பொழுது கர்த்தர் அவர்களை அழிக்க போகிறார். ஆனால் ஏற்கனவே சொன்ன வாக்கு தத்தம் இருக்கிறது ஆபிரகாம் ஐயாவுக்கு. ஆபிரகாம் ஐயாவுக்கு என்ன வாக்கு தத்தம் சொன்னார்? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் ஆக்குவேன் என்று சொன்னார். அதே போல இஸ்ரவேலர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னார். சரி, இப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தம் அப்படியே இருக்கிறது. இந்த ஜனங்களோ பாவம் செய்தார்கள், கர்த்தருடைய கோபத்தினால் வனாந்திர பயணத்தில் அழிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல். இவர்களுக்கு ஆபிரகாம் ஐயாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கிறது அல்லவா? கர்த்தர் அந்த வனாந்திர பயணத்தில் அடுத்த சந்ததியாரிடம் பேசுகிறார். அதாவது வனாந்திர பயணம் என்பது 40 வருட பயணமா இருக்கிறது. எகிப்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டதிலிருந்து கானானுக்குள் போகும் வரைக்கும் 40 வருடம் ஆகிறது. 7 நாட்கள் பயணம்தான். ஆனால் அவர்கள் அங்கங்கே தங்கி தங்கி அவர்களுடைய அக்கிரமத்தினால் உடனே செல்ல முடியாமல் தங்கி தங்கி சென்றார்கள். 40 வருடம் ஆயிற்று. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், முன்னோர்களை, அதாவது புறப்பட்ட இஸ்ரவேலர்களை, எகிப்தில் புறப்பட்ட இஸ்ரவேலர்கள்
40 வருடமாய் கடந்து சென்றதினால் அவர்கள் ஆயுள் முடிந்து இறந்து போகிறார்கள். அவர்களுடைய அடுத்த தலைமுறையினர், அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். கர்த்தர் அந்த பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பெற்றோர்களைப் போலவும் உங்கள் முன்னோர்களைப் போலவும், ஏனென்றால் இவர்கள் எகிப்தில் நடந்த அந்த வனாந்திர பயணத்தில் பிறந்த பிள்ளைகள் எகிப்தின் அக்கிரமத்தை பார்த்ததில்லை, பாவத்தை பார்த்ததில்லை, விக்கிரக ஆராதனையை பார்த்ததில்லை, இச்சையான காரியங்களை பார்த்ததில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய ஆனால் ஒரு சிலர் அந்நியர்களும் அங்கு கலந்து இவர்களோடு பயணித்துக் கொண்டிருந்தனர். எகிப்தியர்கள், இஸ்ரவேலர்களும் பாவம் செய்து கொண்டிருந்தனர். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அடுத்த தலைமுறையினரை பார்த்து, உங்கள் முன்னோர்களும் உங்கள் பெற்றோர்களும் எகிப்தில் செய்த அக்கிரமங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள், நான் உங்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று அடுத்த தலைமுறையை கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற சொல்லுகிறார். அந்த அடுத்த தலைமுறையினரிடம் சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார்கள். இதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், எகிப்தில் புறப்பட்ட போது இருந்த பெரியோர்களில் யோசுவா ஐயாவும் காலேபும் இருவர் தவிர, இந்த இரு பரிசுத்தவான்கள் தவிர மற்றவர்கள் எல்லாரும் வனாந்திர பயணத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். இந்த இருவரும் தான் கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். மோசே ஐயா உட்பட மரணம் அடைந்து விட்டார் வனாந்திர பயணத்திலேயே. அப்படி யோசுவா ஐயா தலைமையில் தான் இஸ்ரவேலர்களின் அடுத்த தலைமுறையினர் கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், கர்த்தருடைய வழிகளை கண்டார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள், அவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல அந்த கானான் தேசத்தையும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற இடங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இதை யோசுவாவின் புத்தகத்தில் நாம் படிக்கலாம். இப்படியாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். அந்த அடுத்த சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். முதல் சந்ததியை அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காததினால் அவர்கள் அந்த வாய்ப்பை, கர்த்தருடைய கிருபையை உதாசீனப்படுத்தியதினால் அதை இழந்து போனார்கள். அடுத்த சந்ததியினர் அதை பெற்றுக் கொண்டார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர்களை முற்றிலுமாய் கோபம் கொண்டு கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கிய போதே, மோசேயாவுக்கு 10 கட்டளைகள் கொடுத்த போதே இவர்கள் செய்த அக்கிரமத்தை பார்த்து மொத்தமாய் இவர்களை அழித்து விட்டிருந்தால் இஸ்ரவேல் எனும் சந்ததியே அழிந்து போயிருக்கும். கர்த்தர் ஒரே நாளில் அப்படி அழிக்காமல் அவர்களை விட்டு வைத்து, பாவம் செய்தவர்களை கொன்று போட்டு, அவர்கள் தலைமுறை காலம் முடியும் வரை வனாந்தரத்திலேயே போட்டு அடுத்த சந்ததியை தெரிந்து கொண்டார். இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய வழி நடத்துதலின் ஞானத்தையும் மகா பெரிய ரகசியங்களும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை மாற்ற யாராலும் முடியாது. அவர் வாக்கு கொடுத்தால் அது கொடுத்ததுதான். இதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்த பின்பும் நாம் அக்கிரமமாய் வாழ்ந்தால் நமக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தும் நாம் அக்கிரமமாய் வாழ்ந்தால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, எந்த மனிதன் பாவம் செய்தாலும் அந்த மனிதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பினால் எந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து அவர்களை மீட்டுக் கொள்கிறார். மனம் திரும்பாதவர்களை, இருதய கடினத்தின் நிமித்தம் கர்த்தரை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலர்கள் இத்தனை வாய்ப்புகளை கொடுத்தும் வனாந்திர பயணத்தில் கண்ணுக்கு எதிரே மேக ஸ்தம்பத்தை பார்க்கிறார்கள் பகலில், இரவில் அக்னி ஸ்தம்பத்தை பார்க்கிறார்கள், வானத்திலிருந்து மன்னா விழுகிறது, இரவில் காடை விழுகிறது, எல்லாம் புசித்து பசி தீர சாப்பிட்டு குடும்பமாய் வாழ்ந்து குளிருக்கும் பயப்படாமல் வெயிலுக்கும் பயப்படாமல் சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், கர்த்தரின் அரவணைப்பில் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள், உணர்வற்றவர்களாய் இருந்தார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை
விலக்கிவிட்டார். இஸ்ரவேலருக்கு எவ்வளவோ கிருபை அளித்தும் அதை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். கர்த்தர் அடுத்த தலைமுறையிடம் என்ன சொன்னார் என்றால், வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலரின் அடுத்த தலைமுறை மக்களிடம் கர்த்தர் சொன்னது, பிள்ளைகளிடம் சொன்ன காரியம், நீங்கள் உங்கள் பெற்றோர்களின் வழிகளில் நடவாமல் எனக்கு பிரியமாய் நடந்து என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடந்து என் ஓய்வு நாட்களை கடைபிடித்து நீங்கள் நடந்தால், ஓய்வு நாட்களை கடைபிடிக்க சொல்வது ஒரு அடையாளத்திற்காக, அவர்கள் கீழ்ப்படுகிற எண்ணம் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அதை சொல்லுகிறார் கர்த்தர். இப்படி நீங்கள் நடந்தால் நான் உங்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஓய்வு நாள் என்பது கர்த்தர் அடையாளமாய் கொடுக்கிறார் ஜனங்களுக்கு. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதற்கு அடையாளம். ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று பொருளாகிறது. ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணுவது போல அது ஆகிறது. அப்படி என்றால் இவர்கள் இருதய கடினமா இருக்கிறார்கள் என்று பொருளாகிறது. இப்படிதான் கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார். இப்படி இஸ்ரவேலர்களின் பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் சொன்னார், அதாவது என் கட்டளைகளும் கற்பனைகளும் கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தீர்களானால் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அதையும் கேட்காத அவர்களுடைய பிள்ளைகளும், இஸ்ரவேலரின் பிள்ளைகளும் மீறி நடந்தார்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். இதில் என்னவென்றால் முக்கியமான காரியம், கர்த்தர் ஒவ்வொரு முறை அவர்களை எச்சரிக்கும் போதும் நாம் ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கூட்ட ஜனங்கள், பெரும்பாலானவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் ஒரு சிலர் கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கிறார். சிறுபான்மை அளவுக்கு, அதாவது 10% அல்லது 20% அல்லது 30%, இப்படி குறைந்தபட்ச ஜனங்கள் அநேகம் பேர் கர்த்தருக்கு மனம் திரும்பி கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள் தொடர்ச்சியாக. இஸ்ரவேலரின் ஆதி முதல் அந்த பரிசுத்தம், அந்த விசுவாசம், ஆபிரகாம் ஐயாவின் விசுவாசம் அவர்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். எல்லோரும் 100% பேரும் கெட்டவர்கள் அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அதிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டே வந்திருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தருடைய கிருபையும் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. இதற்கு உதாரணம், எகிப்தில் முதலில் செல்லும் போது யோசேப்பு ஐயா கர்த்தருக்கு பயந்தவராய் இருந்தார். எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் கர்த்தரில் விசுவாசமாக பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் கானானுக்குள் போய் முதலில் போய் பார்க்கும் போது கர்த்தர் வெற்றி தருவார் என்று விசுவாசத்தோடு சொன்னார்கள். மற்ற 10 பேரும் தான் மறுத்தார்கள். யோசுவா கூட சென்ற 10 பேர் மறுத்தார்கள். யோசுவாவும் காலேபும் மட்டும் சொன்னார்கள், நாம் போகலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், வெற்றி தருவார் என்று விசுவாசத்தோடு உரைத்தார்கள். இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த ஜனம் வந்து கொண்டுதான் இருக்கிறார். அதன் பின்பு யோசுவாவின் காலத்திலும் கீழ்ப்படுகிற ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு தொகையுள்ள ஜனங்களே அப்படி இருந்திருக்கிறார். இப்படி இஸ்ரவேலரின் பிள்ளைகளும் அவர்கள் தவறு செய்து பாவத்தோடு, அவர்களில் பலரும் இப்படியாக தவறு செய்து கொண்டு வரும்போது, பாவம் செய்து இச்சையான காரியங்களை நடத்தியதினால் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களையும் அழிப்பேன் என்று சொன்னார். பலர் அழிக்கப்பட்டார்கள். வனாந்திர பயணத்தில் பலவித அவர்கள் இயற்கை மரணம் யாரும் அடையவில்லை. பாம்பு கடித்து பலர் இறந்தார்கள். பலவித தவறுகள் செய்து அதனால் வந்த நியாய தீர்ப்பினால் இறந்தார்கள். நிலநடுக்கம் வந்து, பூகம்பம் வந்து சிலர் இறந்தார்கள். அக்னி வந்து பட்சித்தது கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து. இப்படியாக பலர் கொல்லப்பட்டார்கள். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்களை கர்த்தர் அழித்து அழித்து சுத்திகரித்துக் கொண்டுதான் வந்தார். நாம் பேனாவில் எழுதும் போது தவறு ஏற்பட்டால் அதை அழித்து விட்டு எழுதுவோம், பென்சிலில் எழுதும் போது. அது போல கர்த்தர் அதை சுத்திகரித்து கொண்டேதான் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறார். முற்றிலும் அழிக்கவில்லை கர்த்தர். ஏனென்றால் புறஜாதியாரின் நிமித்தம், கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிற
கர்த்தருடைய ஜனங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற அந்நியர்கள் என்ன சொல்லுவார்கள்? கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டார். கர்த்தரை நம்பினார்கள், அவர்களை கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை முற்றிலும் அழிக்காமல் விட்டார். அவர்கள் பாவம் செய்தது உண்மைதான், அக்கிரமத்தில் வாழ்ந்தது உண்மைதான், முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியவர்களே என்றே சொல்லலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் மேல் கிருபை வைத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தம் கோபத்தை வெளிப்படுத்தாமல், உக்கிரத்தை அதிகமாய் வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் அழித்து மீதியான ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். நாம் அவ்வளவாய் கர்த்தருக்கு மனவேதனை உண்டு பண்ணுகிற இனமாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களும் இப்படி கர்த்தரை வேதனைப்படுத்தியதில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று. ஏன் இவனை படைத்தோம் என்று நினைக்கும்படியாக. பொதுவாக பெற்றோர்கள் சில நேரங்களில் நினைப்பதுண்டு, பிள்ளைகள் வளரும் வரைக்கும் நாம் மிகவும் அன்பாக அக்கறையுடன் உயிரை வைத்து நாம் வளர்த்து விடுவோம். பெரியவர்களான பின்பு அந்த பிள்ளைகள் படுத்தும் பாடுகள் நமக்கு ஏன் தான் இந்த பிள்ளையை பெற்றோமோ என்று தோன்றும். இதே நிலைதான் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோம். மனிதனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஆம், நாமும் நம் பிள்ளைகளிடம் படும் இந்த வேதனையானது கர்த்தரை நாம் என்ன பாடுபடுத்துகிறோம் என்பதற்கு வெளிப்பாடாக, அதை உணரும்படியாக இது இருக்கிறது. நம் பிள்ளைகளிடம் நாம் மனஸ்தாபப்படுவது, வேதனைப்படும் போது இதே வேதனையை தான் நாம் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறோம் என்ற உணர்வு வர வேண்டும். உண்மை அதுதான். கர்த்தரின் மன வேதனையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியே நம் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்கிறார்கள். அந்த பிள்ளைகள் நம்மை எதிர்க்கும் போது, நம் பேச்சை கேட்காத போது, நாம் நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எப்படி எதிர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை விளங்குகிறது. மனிதனை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மிகுந்த அவமானத்திற்குரிய மனித இனத்திற்கே பெரிய அவமானத்தை உண்டு பண்ணுகிற காரியம் இது. நாம் தலைகுனிய வேண்டிய விஷயம் இது. யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க மனம் திரும்புவோம். தவறு செய்து விட்டோம், இனியும் அதை தொடரக்கூடாது. மனம் திரும்புவோம். கர்த்தருடைய வழிகளில் நடப்பதே சிறந்தது. நாம் கட்டிய வீட்டில் நம் விருப்பப்படி நாம் வாழ்கிறோம். நாம் வாங்கிய பொருள்களை நம் விருப்பப்படி நாம் பயன்படுத்துகிறோம். நாம் வாங்குகிற உடைகளை, நகைகளை, நாம் எதை வாங்கினாலும் நம் இஷ்டப்படி அதை பயன்படுத்துகிறோம். அந்த சராசரத்தையும் படைத்து, வானத்தையும் பூமியையும் காற்றையும் தண்ணீரையும் சகல ஜீவராசிகளையும் படைத்து, நாம் நிற்க பூமியையும் சுவாசிக்க காற்றையும் குடிக்க தண்ணீரையும், நாம் உயிரோடு வாழ நம் ஜீவனையும் நமக்கு கொடுத்தவர் நம் தேவன். நம் சரீரம், நம் வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தரை படைத்தார். அதை நமக்கு கொடுத்தார். அப்படி இருக்க அவர் விருப்பப்படி நாம் வாழ்வதே சிறந்ததல்லவா? அதுதானே நீதி, அதுதானே நியாயம். அது ஒன்றும் மிகப்பெரிய காரியம் அல்ல. அது சாதாரணமாய் செய்யப்பட வேண்டிய ஒரு கடமை. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது அது கடமை அல்லவா? நாம் பயன்படுத்தும் செல்போன் சில நேரங்களில் அது செயல்படாத போது நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம். ஏன் இப்படி இது செய்கிறது, சரியாக சிக்னல் இல்லை என்று எவ்வளவு எரிச்சல் அடைகிறோம். இதற்கே இவ்வளவு எரிச்சல் அடைகிறோமே, ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக காத்திருந்து உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை உருவாக்கி சிருஷ்டித்து படைத்து இந்நாள் வரை நம்மை காப்பாற்றி வருகிற நம் தேவன் ஒரு பரிசுத்த சந்ததிக்காக காத்திருக்கிறாரே, இன்று வரை பரிசுத்தமாகாமல் நம் இருதய கடினத்தை வெளிப்படுத்தி கொண்டு, நான் அடங்கி விடுவேனா, நீர் அடக்கி விடுவீரா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு மனித இனம் கர்த்தருக்கு சவால் விட்டு கொண்டு சீரழிந்து தன்னைத்தானே கெடுத்து அக்னி கடலுக்கு போய் கொண்டிருக்கிறதே, இது எப்படிப்பட்ட கொடூரமான செயல். கர்த்தருடைய வார்த்தையை மீறுவோம், நாங்கள் அழிந்து போவோம் என்று விட்டில் பூச்சியை போல, அக்னியில் போய் நெருப்பில் தானாய் விழும் விட்டில் பூச்சியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. எவ்வளவு முட்டாள்தனமான செயல் இது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர்.
எவ்வளவு கிருபையோடு அன்போடு அவர் நம்மிடம் பேசுகிறார், நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். மனம் திரும்புங்கள், உங்களுக்கு 70 வருடம் ஆயுள் தருகிறேன், அதுவரை வாழ்ந்து மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறாரே. நாம் அடங்குகிறோமா? திருந்துகிறோமா? இல்லை சுவாமி, நாங்கள் எங்கள் இஷ்டப்படிதான் வாழ்வோம், நீர் எங்களை அழிப்பதானால் அழித்துக் கொள்ளும் என்று அகம்பாவத்தால் அழுகிறோமா? முடிவு நம் கையில். கர்த்தர் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சற்று யோசித்து பார்த்து, முட்டாள்தனமாக வாழ்ந்து அழிந்து போவதை காட்டிலும் கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவர் வசனத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது. இவ்வுலக வாழ்க்கை கொஞ்ச காலம். மனித வாழ்க்கை என்பது புல்லை போலவும் இருக்கிறது, புல்லின் பூவை போல அவனுடைய மகிமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம் புகழ்ச்சி எல்லாம் புல்லின் பூவை போல. அது காலையில் புல்லில் பூ பூத்தால் அது ஓரிரு மணி நேரங்களில் வெயில் பட்டவுடன் காய்ந்து போகும். புல்லின் பூ அவ்வளவு சீக்கிரம் வாடி போகும். புல்லானது மழை காலங்களில் செழித்து வளரும், வெயில் அடித்தால் உலர்ந்து போய்விடும். அது போலல்லவா நம் வாழ்க்கை, சீக்கிரமாய் முடிந்து போகும் வாழ்க்கை. இப்படி கொஞ்ச காலம் வாழப்போகிற இவ்வுலக வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நித்திய ஜீவனை அடைந்து நிரந்தரமாய் உயிரோடு வாழ முடியும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இவ்வுலக இன்பங்களை அனுபவித்து இங்கு வாழும் கொஞ்ச நாட்களில் இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்று நினைத்தால், தவறான வாழ்க்கை பாதையை தெரிந்து கொண்டால், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வசனத்துக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்தால் நிரந்தரமான நித்திய வாழ்க்கையை இழந்து போவோம். புரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீதியின் சூரியன். அவரின் கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வுலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனம் திரும்புவதற்கு. அதற்குள் திரும்பிவிட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய முடிவு நம் கையில் தான் இருக்கிறது. இப்படியாக இஸ்ரவேலரின் பிள்ளைகளும் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடவாமல் இருந்ததினால் கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை அழித்து போடுவேன் என்றார். அந்நியர்களை நிமித்தம் தம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு அவர்களை அழிக்காமல் விட்டு வைத்தார். ஆனாலும் அவர்களை விட்டு வைத்தார், ஆனால் முற்றிலும் அவர்களை தண்டியாமல் விடவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை கை கொள்ளாமலும் இஸ்ரவேலரின் பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். தங்கள் பிதாக்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தார்கள். தங்கள் பிதாக்கள் செய்த திருவிழாக்கள் அவர்கள் எப்படி கொண்டாடினார்களோ அதை போல இவர்கள் கொண்டாடினார்கள். அவர்கள் பிதாக்கள் முன்னோர்கள் கொண்டாடின பண்டிகை ஆசரிப்புகளை இவர்களும் பண்டிகையை கொண்டாடினார்கள். இப்படி கொண்டாட்டங்கள், பெரியோர்களின் வழிமுறைகள், இவைகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். இது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை அழிக்கவில்லை, ஆனால் புறஜாதியாரிடம் ஒப்படைத்தார். அவர்களை சிதறி போக பண்ணினார். உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தேசத்தில் நிம்மதியாய் வாழாமல் எல்லா தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் பரதேசியாய் வாழும் நிலையை கர்த்தர் ஏற்படுத்தினார். எந்தெந்த பொல்லாப்புகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்களோ அந்த பொல்லாத மனிதர்களிடமே கர்த்தர் அவர்களை கொடுத்தார். வனாந்தரத்திலேயே இதை கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இப்படி செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்தது நிமித்தம் துன்மார்க்கரின் சொல் கேட்டு பாவம் செய்து பாவத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டதினால் பாவத்திற்கே அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அந்நியர்களுக்கு கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்நியர்களுக்கு அடிமையாக எப்படியோ போய் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். அப்பொழுது அந்நியர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒப்பு வராது, ஒத்துக்கொள்ளாது. கர்த்தருடைய ஜனங்கள் அந்நியரோடு ஒத்திருக்க முடியாது. கர்த்தருடைய வழிகள் நீதி நியாயங்கள், அந்நியர்களுடைய வழி பாவம், அக்கிரமம், பொய், ஏமாற்று வேலை, இப்படி தவறான காரியங்கள், பொல்லாதவனின் வித்தைகள். இது இரண்டும் ஒன்றாகாது. வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரே பாதையில் செல்ல முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. இயற்கை அதுதான், உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். கர்த்தர் இவர்கள் அக்கிரமம் செய்ததினால் அக்கிரமக்காரர்களோடு சேர்ந்து போய் வாழ் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இவர்கள் எகிப்தில் பட்ட பாடுகளைப் போல அந்நியர்கள் மத்தியில் வாழ்வதினால் அந்நியர்களின் துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்து இவர்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதாயிற்று. விடுதலையை கர்த்தர் கொடுத்தார், ஆனாலும் இவர்கள் செய்த அக்கிரமத்தினால் மீண்டும் மாட்டிக்கொண்டார். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி, கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி இப்படியாக அவர்களுடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்படுத்தினார். அப்படி என்றால் அந்நிய பொல்லாத ஆவிகளிடமும் பொல்லாத மனிதர்களிடமும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதாவது ஒரு சுலபமான ஒரு வழி என்னவென்றால், தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அந்த மனிதன் பரிசுத்தமாய் வாழ முடியும். வசனத்தின்படி வாழ்ந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் நமக்கு அதற்கு தேவையான பலன் கிடையாது. நாம் தனித்து நின்று நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடுவேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சாத்தான் மனிதனை விட பலசாலியானவனாக படைக்கப்பட்டவன். அவன் தந்திரத்தில் பெரியவன். அப்படி இருக்கும் பொழுது தேவ பலன் நமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு கிடைக்கும் பொழுது, தேவ பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும், சாத்தானை காலில் மிதிக்க முடியும். தேவ பாதுகாப்பு இல்லாமல் நம் சுய பலத்தினால் நாம் எதையும் சாதிக்க முடியாது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யும் போது கர்த்தர் நம் சுய இச்சையினால் தான் பாவம் செய்கிறோம், நம் சுய விருப்பத்தினால் பாவம் செய்கிறோம். அதனால் கர்த்தர் உன் சுய விருப்பப்படி நீ நடக்கிறாயா, நீ தனித்தே வாழ்ந்து கொள் என்று விலகி விடுவார். அவர் விலகினால் போதும், நம் அழிவுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. கர்த்தர் சற்று விலகினால் போதும், அவர் திருக்கரங்களின் பாதுகாப்பு நமக்கு நம்மை விட்டு சற்று விலகினாலும் நாம் அழிந்தோம், வாழ்வதற்கு வழி இல்லை. பரிசுத்த வாழ்க்கைக்கும் வழி இல்லை, இவ்வுலக வாழ்க்கையிலும் நிம்மதியா வாழ முடியாது, பரலோகத்திற்கும் செல்ல முடியாது. முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் தேவ பாதுகாப்பை நமக்கு கொடுத்தால் மட்டுமே நம்மால் வாழ முடியும். நாம் எவ்வளவுதான் மனதால் விரும்பினாலும் பரிசுத்தமாய் வாழ்வேன், வசனத்தின்படி வாழ்வேன், நீதிமானாய் வாழ்வேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நினைத்தாலும் தேவ பலன் இல்லாமல் அது முடியாது. அதனால்தான் தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஜெபிக்க தேவையா இருக்கிறது, வேத தியானம் தேவையா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவையா இருக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள் தேவையா இருக்கிறது. மேலும் மேலும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும், கர்த்தருடைய 7 ஆவிகளையும் பெற்றிருக்க வேண்டும். கர்த்தருடைய முழு பாதுகாப்பு, தாயின் கருவில் இருக்கிற குழந்தையை போல் நாம் பாதுகாக்கப்பட்டால் ஒழிய, ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை போல முழுமையாய் நாம் கர்த்தரால் மூடப்பட்டால் ஒழிய நமக்கு வாழ வழி இல்லை. இவ்வுலகம் அவ்வளவு பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது. புரிந்து கொள்வோம், நடந்து கொள்வோம், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், அவரை கெஞ்ச நிற்போம். அவர் நமக்கு பாதுகாப்பை தந்தால் ஒழிய நம்மால் பாதுகாப்பாய் வாழ முடியாது. நித்திய ஜீவனானாலும் சரி, ஒரு நாளின் சிறு நேர துளியின் நிம்மதியானாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுத்தால் தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மால் ஒன்றும் முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாம் முடியும். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் அன்புக்கு ஈடிணையே இல்லை. அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய அரவணைப்பில் என்றென்றும் வாழ்ந்திருப்போம், இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனிலும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவர் நம்மை அழைத்து போக வருகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.